வணக்கம். நாம் இன்று பார்க்க இருப்பது ஜோதிடம் சம்பந்தப்பட்ட சில கவனிக்க தவறிய விடயங்களை பற்றி பார்ப்போம். இந்த ஜோதிடம் என்பது வானத்தில் விண்ணில் உள்ள கிரகங்களின் இயக்கங்களின் அடிப்படையில் அவை அமையும் தூரங்களை வைத்து 12 ராசிகளிலும் எந்த விகிதாச்சாரத்தில் அமைந்திருக்கின்றதோ அவற்றிற்கேற்ப சில பலன்கள் மனிதர்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையில் நன்மை தீமை இது போன்ற விஷயங்களை நிகழ்த்துகிறது. இது எவ்வாறு என்று பார்த்தால், நம்முடைய சித்தர்கள் நீண்ட நெடிய பயிற்சி எடுத்து வானியலை ஆய்வு செய்து நமக்கு சில குறிப்புகள் எடுத்து அவற்றின் மூலமாக ஜோதிடம் என்னும் இந்த கலையை வழங்கியுள்ளார்கள். இதற்கு கணியம் என்று பெயர். கணியன் பூங்கொன்றனார் என்று படித்திருப்போம். அதன் அடிப்படையில் ஒரு காலத்தில் விண்ணியலும் ஜோதிடமும் ஒருங்கிணைந்து இருந்தது. ஆனால் இன்று நாம் பஞ்சாங்கத்தில் உள்ள கணக்குகளை மட்டுமே வைத்துக்கொண்டு ஜோதிடம் பார்க்கின்றோம். ஆனால் நாம் வானத்தை பார்த்து ஆய்வதில்லை. இந்த பஞ்சாங்கங்களில் சொல்லப்பட்டிருக்கும் கணக்குகளானது சரிதானா, இன்று இந்த நட்சத்திரம் என்று சொல்வது சரிதானா, இந்த கிரகம் இத்தனை பாகை, இத்தனை கிளை, இத்தனை விகலையில் இந்த ராசியில் இருக்கிறது என்று சொல்லப்படுவது சரியா இல்லையா என்பதை நாம் சரிபார்த்து கொள்வதற்கு எந்தவித அமைப்புகளும் இல்லை. இருக்கின்றது, நமக்கு தெரியவில்லை. இதில் சரி வித்தியாசம் உள்ளது. இந்த வானியலை பற்றி ஆய்வு செய்பவர்கள் பஞ்சாங்கத்தை பார்ப்பதில்லை, நாம் வானியலை பார்ப்பதில்லை. இங்கு உள்ள முரண்பாடு இங்கேதான் ஆரம்பிக்கிறது. ஆகமம் வைதிகம் இரண்டிற்கும் உள்ள முரண்பாடு போலவே வானியலுக்கும் ஜோதிடத்திற்கும் முரண்பாடு எங்கிருந்து ஆரம்பித்தது என்று பார்த்தோமேயானால், நம் தமிழகத்தில் 1480 வரையிலும் கோவிலை நிர்வாகம் செய்தவர்கள் நம்மளுடைய பூசாரிகள், கணியர் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவை சார்ந்தவர்கள் தான் கோவிலை நிர்வகித்து வந்தார்கள். அதன் பின்பு தெலுங்கர் ஆட்சி வந்த பிறகு தமிழர்கள் தமிழும் கோவிலிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு அதன் பின்னரே இந்த சமஸ்கிருதம் உள் நுழைந்தது. அன்றிலிருந்து சரியான முறையில் இந்த வானியலை ஆய்வு செய்யும் நிலை என்பது தவறிவிட்டது. ஏனென்றால் அவர்களுக்கு பழக்கம் இல்லாமல் அதை பன்னெடுங்காலம் செய்து வந்தவர்கள் வெளியேற்றப்பட்டதனால், இவர்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காததனாலும் இங்கு பலவித குழப்பங்கள் ஏற்பட்டுவிட்டது. அந்த இடத்திலிருந்து அடிப்படையான கணக்குகள் தவறிவிட்டது. இன்று நாம் இருக்கும் மிகப்பெரிய ஜோதிடர்கள் எல்லாம் கூட சரியான ஆசிரியர் இல்லாமல் தனக்கு கிடைத்த நூல்களை வைத்து படித்து தானே கற்றுக்கொண்டு அதன் பின் அதிலிருந்து சில புத்தகங்களை எழுதி இவ்வாறாகவே பிரதி எடுக்கப்பட்டு வந்ததுதான். அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஜோதிட கலையில் உள்ள குறைபாடுகள் நிறைய இருக்கின்றது. நான் படிக்கும்போது நிறைய சந்தேகங்கள் இருந்ததுண்டு. அவற்றில் 9 கிரகங்கள் ஜோதிடத்தில் ஆளப்படுகிறது. இது ஏன்? ஆனால் நமது சூரிய குடும்பத்தில் நிறைய கோள்கள் இருக்கிறது. குறிப்பாக நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாத சிரஸ், புரோக்கியான், யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ இது போன்ற நிறைய கிரகங்கள் இருக்கிறது. பூமிக்கு
சந்திரன் துணைக்கோள் இருப்பது போல செவ்வாய் கிரகத்திற்கு 2 துணைக்கோள் உள்ளது. மேலும் குருவுக்கு 82 துணைக்கோள் இருப்பதாக ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். சனி கிரகத்திற்கு இதுவரையிலும் கண்டறியப்பட்டது 142 துணைக்கோள்கள். அப்பொழுதையானால் இங்கு இன்னும் அறியப்படாத சில கோள்கள் வெகு தொலைவில் இருக்கிறது. ஏன் இந்த 9 கிரகங்களை மட்டும் வைத்தார்கள் என்று பார்த்தோமேயானால், மனிதனுடைய உடல் நவதுவாரங்களால் அவருடைய வாழ்க்கை கட்டுப்படுத்தப்படுகிறது. 7 துவாரங்கள் உருவமுடையது, அதாவது கண்ணுக்கு தெரியும் அளவிலும் 2 துவாரங்கள் தெரியாத அளவிலும் இருக்கின்றது. அதன் அடிப்படையிலேயே சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன், செவ்வாய், குரு, சனி, இந்த 7 கிரகங்களும் உருவமுள்ள கிரகங்கள். ராகு கேதுக்கள் என்பது அருவமான நிழல் கிரகம் அல்லது சாயா கிரகம் என்று சொல்லப்படுகிறது. இங்கே பார்த்தோமேயானால் சூரியனிலிருந்து அவனுடைய ஒளி பூமிக்கு வந்து சேருவதற்கு 8 நிமிடம் 20 நொடிகள் எடுத்துக்கொள்கின்றது. அதாவது சூரியன் நம்முடைய பூமியிலிருந்து வலது பக்கத்தில் சுக்கிரன், புதன், சூரியன் 3 கிரகங்களும், இடதுபுறத்தில் அதாவது வெளிவட்டத்தில் செவ்வாய், குரு, சனி 3 கிரகங்களும், பூமியை சந்திரன் சுற்றுவது ஒரு கிரகம், 7 கிரகங்களும், இந்த சந்திரன் பூமியை சுற்றி வருவதும், இந்த சந்திரன் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் வரும்போதும், சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையில் பூமி வரும்போதும் ஏற்படக்கூடிய நிகழ்வு, அதாவது மேல்மட்ட புள்ளி, கீழ்மட்ட புள்ளி என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய சுற்றினால் ஏற்படக்கூடிய ஒரு பாம்பு போன்ற அமைப்பில் அப்பர் நோட், லோயர் நோட் என்று சொல்லக்கூடிய மேல்மட்ட கீழ்மட்ட புள்ளியே ராகு கேதுக்கள் என்று சொல்லப்படுகிறது. இது தனியாக கிரகண பாதை என்று எதிர் திசையில் இயங்கிக் கொண்டிருக்கும். இந்த அமைப்பில் இந்த 2 கிரகங்களும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நம்முடைய சித்தர்கள் ஆய்ந்து அறிந்து உற்று உணர்ந்து நமக்கு பாடமாக கொடுத்திருக்கின்றார்கள். கடந்த 1932ஆம் ஆண்டில் சர் சி வி ராமன் என்பவரே இந்த சூரியனுடைய வெள்ளொளி கற்றையை முப்பட்டக ப்ரிசத்தின் மூலம் ஆய்வு பிரித்து விட்ஜியர் என்று சொல்லக்கூடிய நிறப்பிரிகையை கண்டுபிடித்தார். அது 1932. இதற்காக நோபல் பரிசும் பெற்றார். ஆனால் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நம் முன்னோர்கள் இந்த சூரிய ஒளியில் இத்தனை நிறங்கள் இருக்கின்றது, அது இந்தந்த கிரகங்கள் பொருந்தும் என்று வகைப்படுத்தி விட்டு சென்றிருக்கின்றார்கள். அப்படியானால் இந்த உலகத்திற்கே அறிவியலை கற்றுக் கொடுத்தது நம் தமிழ் இனமே. பொதுவாக சொல்வார்கள், தமிழ் இஸ் நாட் அ லாங்குவேஜ், இட் இஸ் அ சென்ஸ் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் இந்த பூமிக்கு வலதுபுறம் 3 கோள்கள், இடதுபுறம் 3 கோள்கள், நம்மை சுற்றி பூமியை சுற்றி ஒரு சந்திரன், 7 கிரகங்களும் இருக்கும் பட்சத்தில் இந்த சூரியனுடைய வெப்பத்திலிருந்து சூரியனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சனி கிரகம் வரையில் இந்த கிரக வரிசையில் மையத்தில் இருக்கும் பூமியின் மீது அனைத்து கிரகங்களும் தன்னுடைய கதிர்வீச்சுக்களை செலுத்த முடியும். அதை தாண்டி இருக்கக்கூடிய யுரேனஸ், புளூட்டோ, நெப்டியூன் இது வெகு தொலைவில் இருப்பதால் நம் பூமி மீது எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாத நிலையில் இருப்பதாலேயே அந்த கிரகங்களை நம் முன்னோர்கள் ஜோதிட கணக்கிற்கு எடுத்துக்கொள்ளவில்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த சூரியனுடைய ஒளி என்பது பூமிக்கு வந்து அடைய 8 நிமிடம் 20 நொடிகள் எடுத்துக்கொள்கிறது. இதை ஒரு AU என்று சொல்வார்கள், அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் என்று சொல்வது. அதாவது இந்த
இந்த ஒளியின் வேகம் என்பது ஒரு நொடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும். அதை கணக்கிட்டு எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்று பார்த்தால், சூரியனிலிருந்து புதன் 5 கோடி கிலோமீட்டரிலும், சுக்கிரன் 10 கோடி கிலோமீட்டரிலும், நமது பூமி கிட்டத்தட்ட 15 கோடி கிலோமீட்டர் தூரத்திலும், செவ்வாய் 22 கோடி கிலோமீட்டர் தூரத்திலும், குரு 74 கோடி கிலோமீட்டர் தூரத்திலும், சனியானது கிட்டத்தட்ட ஏறத்தாழ 150 கோடி கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கின்றது. அப்போ இவ்வளவு தொலைவில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் மட்டுமே பூமியின் மீது ஆதிக்கத்தை செலுத்த முடியும். இந்த சூரிய மண்டலத்தில் உள்ள கிரகங்கள் 3 வகைகள் செயல்படுகிறது. அதாவது இந்த பூமி மீது தாக்கத்தை எவ்வாறு ஏற்படுத்துகிறது என்றால், கிராவிடேஷன், கன்விக்ஷன், கண்டக்ஷன் என்ற 3 விசைகளில் ஒவ்வொரு கிரகமும் கொள்ளு விசை, தள்ளு விசை, புவியீர்ப்பு விசையின் அடிப்படையிலேயே ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில் விலகாமல் சுழன்று கொண்டிருக்கின்றது. இது ஒரு கதிரியக்க கோட்பாடு. அதன் அடிப்படையிலேயே இதை கேந்திர கோணங்களாக பிரித்து 6, 8, 12 மரடஸ்தானங்கள், ஆபோக்லிமம், பர்வணஸ்தானம் என்று பெயர்களிட்டு இதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட கணக்கீடுகள் மூலமாக எதிர்காலத்தை கணிக்கும் முறையை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இதை தாண்டி இருக்கக்கூடிய கிரகங்கள் நம் மீது ஆதிக்கம் செலுத்துவதில்லை. அதே போலவே நட்சத்திரங்களும் வெகு தொலைவில் இருக்கிறது. நம்முடைய கிரகங்கள் சுற்றுப்பாதையில் செல்லும் பொழுது மிக மிக அருகில் இருப்பது ரோஹிணி நட்சத்திரமே. இதற்கு ஆங்கிலத்தில் அல்டிபெரான் கேலக்சி என்று சொல்வார்கள். நட்சத்திரங்கள் என்றால் அடுத்த கேலக்சியில் உள்ள சூரியன்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுவே நட்சத்திரமாக தெரிகிறது. இந்த அமைப்பில் வெகு தொலைவில் உள்ள நட்சத்திரங்கள் நம் பூமியில் உள்ள மனிதர்கள் மீது எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்துவதில்லை. காரணம், வெகு தொலைவில் இருக்கிறது. இந்த வான்மண்டலத்தில் கோள்கள் செல்லும் பாதைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களில் மிகவும் நெருக்கமாக இருப்பது இந்த ரோஹிணி நட்சத்திரம். இது சூரியனிலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கிறது என்று கணக்கிட்டால் 65.3 வருடங்கள் ஒளி ஆண்டு தூரத்தில் உள்ளது. அப்படியே இருக்கையில் இந்த யுரேனஸ், புளூட்டோ, நெப்டியூன் இது நம்முடைய சூரிய குடும்பத்திலேயே, நம்முடைய கேலக்சியில் இருக்கக்கூடிய சூரிய குடும்பத்திலேயே இவை இருக்கும் பொழுது இவைகளாலேயே நம் மீது தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் வெகு தொலைவில் உள்ள நட்சத்திரங்கள் ஏற்படுத்துவதில்லை. அப்படியால் நட்சத்திரங்கள் எதற்காக பயன்படுத்தப்பட்டது என்று பார்த்தால், இந்த கிரகங்களின் பயண தூரத்தை கணக்கிடும் பொழுது இவற்றின் சஞ்சாரத்தை கணக்கிடுவதற்கும் ராசி மண்டலங்களை வரையறுக்கவும் மட்டுமே இவைகள் பயன்படுத்தப்பட்டது. ஒரு வெளிச்சம் அல்லது லைட் என்பது ஒரு இடத்தில் இருந்தால் அதை சுற்றி 360 டிகிரிக்கு தன்னுடைய ஒளியை பரப்பும். ஆனால் நாம் இங்கே பார்த்தோமேயானால் ரேவதி நட்சத்திரம் 13.20 டிகிரி எங்கு முடிகிறதோ அந்த இடத்திலிருந்து அஸ்வினி நட்சத்திரம் தொடங்கும். அதாவது ஒரு நேர்கோடு போட்டு இடது பக்கம் ரேவதி நட்சத்திரம் என்றால் வலது புறத்தில் அஸ்வினி நட்சத்திரம் தொடங்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு அரை வட்டத்திற்கு மட்டும் எந்த லைட்டும் தன்னுடைய ஒளியை பரப்பாது. முழு வட்டத்திற்கு 360 டிகிரிக்கே பரப்பும். இதிலிருந்தே நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இது போன்ற நிறைய கவனிக்க தவறிய விஷயங்களை